ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில் வந்து ஓவர்லேப் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய மிஸ்டேக்கு இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு முக்கியமான 3 கேட்டகரியை பார்க்கலாம். லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால், இது மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லார்ஜ் கேப்லேயே 3 மியூச்சுவல் ஃபண்டை வச்சுட்டு இருக்கு. ஸ்மால் கேப்பில் ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறேன் நான், 5 ஸ்மால் கேப்பை வச்சுட்டு இருக்காரு அவர். ஸோ இப்படி நீங்கள் ஒரே கேட்டகரியில் மல்டிபிள் ஏஎம்சிஸ், மல்டிபிள் ஸ்கீம்ஸை வாங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஓவர்லேப் நடக்குது. ஸோ 2 ஃபண்டு வாங்குறீங்க ஸ்மால் கேப்பில், ஏல ஒரு ஃபண்டு வாங்குறீங்க, பியில் ஒரு ஃபண்டு வாங்குறீங்க. ஸோ என்ன ஆகுனாக்கா இந்த இடத்துல வந்து 70% ஓவர்லேப் இருக்கும். 2 ஃபண்டுமே ஒரே ஸ்கீம்ஸை ஹோல்டு பண்ணுவாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய ஒரு அடிஷ்னல் ரிட்டர்ன் வராது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். கேட்டகரியில் எந்த ஃபண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு சூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை அவாய்ட் பண்ணலாம். இதுதான் வந்து மேஜர் மிஸ்டேக். ஆனால் 2வது வகையான ஒரு ஹெல்த்தி ஓவர்லேப் அப்படின்னு இருக்கு மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை வாங்குறீங்க, மிட் கேப் ஃபண்டு வச்சுருக்கீங்க, ஸ்மால் கேப் ஃபண்டு வச்சுருக்கீங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, செபி என்ன சொல்லுதுனாக்கா, லார்ஜ் கேப் ஃபண்டுனா 65% ஆஃப் த எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் கொடுக்கணும். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற 35% அவர் மிட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம்.